ஒரு குறிப்பிட்ட நம்பிக்கைய அழிக்கவே புறப்பட்ட ஒருத்தர் பின்னாடி அதே நம்பிக்கையோட மிகப்பெரிய சாம்பியனா மாறுறாருன்னா அது எவ்வளவு பெரிய விஷயம். வெறுப்போட உச்சியிலிருந்து அன்போட தூதுவரா மாறின ஒரு மனிதரோட கதையை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இது வெறும் ஒரு மதமாற்றம் சம்பந்தப்பட்ட கதை கிடையாது. இது வரலாற்றோட போக்கே மாத்தி அமைச்ச ஒரு தனி மனுஷனோட நம்ப முடியாத பயணம். இந்த கேள்விக்கு பதில் தேடிதான் நாம இன்னைக்கு பயணிக்க போறோம். வாங்க, அவரோட வாழ்க்கை பக்கங்களை ஒன்னொன்னா புரட்டி பார்க்கலாம். வெறுப்பு எப்படி விசுவாசமா மாறுச்சு, அந்த மாற்றம் எப்படி ஒரு புதிய உலக சகாப்தத்துக்கே அடித்தளமா அமைஞ்சதுன்னு நாம தெரிஞ்சுக்கலாம். சரி, எந்த ஒரு பெரிய மாற்றத்துக்கும் ஒரு தொடக்கம் இருக்கும் இல்லையா? பவுல பத்தி பேசுறதுக்கு முன்னாடி நாம முதல்ல சவுல பத்தி தெரிஞ்சுக்கணும். ரொம்ப இரக்கமில்லாத, தீவிரமான, தன்னோட நம்பிக்கைகளுக்காக எதை வேணாலும் செய்ய துணிஞ்ச ஒருத்தர். அவர்தான் சவுல். இங்க பாருங்க, இது கிட்டத்தட்ட ஒரு காயினோட ரெண்டு பக்கம் மாதிரி. ஒரு பக்கம் ஒரு புது நம்பிக்கைய அழிக்கிறது தான் தன்னோட கடமைன்னு நம்பின சவுல், இன்னொரு பக்கம் அதே நம்பிக்கைய உலகம் முழுக்க இருக்கிறவங்க மனசுல விதைச்ச பவுல். ஒரே மனுஷனுக்குள்ள இருந்த இந்த ரெண்டு முகங்களுக்கு பின்னாடி இருக்கிற கதை தான் நம்ம பயணத்தோட மையமே. பாருங்க, சவுல் ஒன்னும் சாதாரண எதிரி கிடையாது. அவர் ஒரு பரிசேயர், அதாவது யூத சட்டங்கள்ல ஆழமான அறிவு கொண்டவர். அப்போ வளர்ந்துட்டு இருந்த கிறிஸ்தவ இயக்கம் தன்னோட முன்னோர்களோட பாரம்பரியத்துக்கு ஒரு பெரிய அவமானம்னு அவர் முழுசா நம்பினாரு. அதனால அத அழிக்கிறத ஒரு புனிதமான கடமையாவே நினைச்சார். ஆனா எல்லா பெரிய கதையிலயும் ஒரு டேர்னிங் பாயிண்ட் இருக்கும் இல்லையா? சவுலோட வாழ்க்கையில அந்த டேர்னிங் பாயிண்ட் தமஸ்கு போற வழியில தான் நடந்தது. அந்த ஒரே ஒரு சம்பவம் அவரை மட்டும் மாத்தல, இந்த உலகத்தோட வரலாற்றையே நிரந்தரமா மாத்திடுச்சு. பவுலே தன்னோட வார்த்தைகள்ல அந்த தருணத்தை இப்படிதான் விவரிக்கிறாரு. கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. பட்டப்பகல்ல சூரியனை விழ பிரகாசமான ஒரு ஒளி. அது வெறும் வெளிச்சம் மட்டும் இல்ல, அது அவரோட ஆன்மாவை ஊடுருவி அவரோட மொத்த உலகத்தையுமே புரட்டி போட்ட ஒரு தெய்வீக வெளிப்பாடு. தமஸ்கு ஷாலையில நடந்த அந்த ஆச்சரியமான நிகழ்வை நாம 3 பாகமா பிரிக்கலாம். முதல்ல ஒரு நேருக்கு நேர் சந்திப்பு. அங்க அவர் யார துன்புறுத்த போனாரோ அந்த சக்தியை எதிர்கொண்டார். ரெண்டாவதா ஒரு வெளிப்பாடு, ஒரு தெய்வீக குரல் அவர் போற பாதை தப்புன்னு அவருக்கு உணர்த்துச்சு. கடைசியா மாற்றம். கண்ணுல பார்வை போய் ஹோல்ச்சா வேறொரு மனுஷனா அந்த ஊருக்குள்ள நுழைஞ்சார். கிறிஸ்தவங்கள வேட்டையாட போனவர் கடைசில அவரே ஒரு கிறிஸ்தவரா மாறி நின்னாரு. அந்த மாற்றத்துக்கு அப்புறம் சவுலோட அந்த வேகம், அந்த வைராகியம் எல்லாம் கொஞ்சமும் குறையல. ஆனா அதோட டிரெக்ஷன் மொத்தமா மாறிடுச்சு. இப்போ பவுலா அவர் இதுக்கு முன்னாடி அழிக்க நினைச்ச அதே செய்தியை உலகம் முழுக்க பரப்புறதுக்காக தன்னோட வாழ்க்கையை அர்ப்பணிச்சார். இதுதான் அவரோட புகழ்பெற்ற மிஷனரி பயணங்களோட ஆரம்பம். பவுலோட ஊழியங்கிறது ஏதோ கண்ணா பின்னான்னு நடந்த ஒரு பயணம் இல்ல. அது 3 முக்கியமான, நல்ல திட்டமிடப்பட்ட மிஷனரி பயணங்களா பிரிக்கப்பட்டிருந்தது. ஒவ்வொரு பயணமும் ஒரு புது இடத்துக்கு போறதுக்கும், ஒரு புது கலாச்சாரத்தை சந்திக்கிறதுக்கும், ஒரு புது சமூகத்தை உருவாக்குறதுக்குமான ஒரு முக்கியமான படியா இருந்துச்சு. அவரோட பயணங்கள்ல ஒரு தெளிவான வளர்ச்சி இருந்துச்சு. முதல் பயணத்துல அவர் அஸ்திவாரத்தை போட்டார். 2வது பயணத்துல ரொம்ப தைரியமா ஐரோப்பாக்குள்ள நுழைஞ்சார். 3வது பயணத்துல ஏற்கனவே ஆரம்பிச்ச திருச்சபைகளை இன்னும் வலுப்படுத்தினார். இது ஒரு தெளிவான திட்டமிட்ட விரிவாக்கம் மாதிரி தெரியுது இல்லையா? ஒவ்வொரு நகரமும் அவருக்கு ஒரு புதுவிதமான அனுபவத்தை கொடுத்துச்சு. உதாரணத்துக்கு, கொரிந்துவோட பரபரப்பான துறைமுகத்துல பல தரப்பட்ட கலாச்சார மக்களை கொண்ட ஒரு சபைய ஆரம்பிச்சார். எபேசுல அவரோட செய்தியால வியாபாரம் பாதிக்கப்படுதுன்னு சொல்லி ஒரு பெரிய கலவரத்தையே சந்திச்சாரு. ஏதென்ஸ்ல பெரிய தத்துவவாதிங்க கிட்ட அவங்களோட அறியப்படாத கடவுளை பத்தி பேசினாரு. ஒவ்வொரு இடமும் தனித்துவமான சவால்களையும் வெற்றிகளையும் தந்துச்சு. ஆனா பவுலோட எல்லா பயணங்களும் அவர் நினைச்ச மாதிரி சுதந்திரமா நடக்கல. அவரோட கடைசி மற்றும் ரொம்ப முக்கியமான பயணம் அவரை ரோம சாம்ராஜ்யத்தோட மையத்துக்கே கூட்டிட்டு போச்சு. ஆனா ஒரு அப்போஸ்டலரா இல்ல, ஒரு கைதியா. அவரோட சுதந்திரமான ஊழியத்தோட முடிவுக்கு ஆரம்ப புள்ளி எருசலேம்ல அவர் கைது செய்யப்பட்டதுதான். என்ன ஒரு முரண்பாடு பாருங்க! எந்த மதத்தோட மையத்துல நின்னு அவர் முதல்ல கிறிஸ்தவர்களை துன்புறுத்தினாரோ அதே இடத்துல இப்போ ஒரு புது விசுவாசத்துக்காக கைது செய்யப்பட்டார். ஆனா பவுல் சாதாரண கைதியிலேயே அவர் ஒரு ரோம குடிமகன். இந்த உரிமையை வச்சுதான் அவர் பெரிய ஆளுநருங்க முன்னாடி வாதாடினார். பெல்லிக்ஸ், பெஸ்தோன ஆளுநர்கள் முன்னாடி தன்னோட வழக்கை எடுத்து வச்சார். கடைசியா அகிரிப்பா ராஜா முன்னாடி ரொம்ப தைரியமா தன்னோட நம்பிக்கையை எடுத்துச் சொல்லி நேரா சீசருக்கே அப்பீல் பண்ணார். ஒவ்வொரு விசாரணையும் ஒரு பிரசங்கம் பண்ற மேடையா மாத்திக்கிட்டார். ரோமுக்கு போற வழியில அவரோட பயணம் சும்மா இல்ல. கடல்ல ஒரு பெரிய புயல்ல மாட்டி கப்பலே உடைஞ்சு போகுது.
கூட இருந்த எல்லாரும் நம்பிக்கையை இழந்தப்போ பவுல் மட்டும் அசைக்க முடியாத விசுவாசத்தோட நின்னு எல்லாருக்கும் தைரியம் சொல்லி வழி நடத்தினார். அவரோட நம்பிக்கை அந்த புயலை விட ரொம்ப வலிமையா இருந்துச்சு. கடைசியா அவர் ரோம் நகரத்தை அடைஞ்சார். ஆனா ஒரு ஹீரோ மாதிரி இல்ல, விலங்கிடப்பட்ட ஒரு கைதியா. இருந்தாலும் வீட்டுக்காவல்ல இருந்தப்போ கூட அவரோட ஊழியம் நிக்கவே இல்ல. அந்த சிறைச்சாலை அவருக்கு ஒரு புது ஊழியக்களமா மாறுச்சு. அங்கிருந்தபடியே கடிதங்கள் எழுதினார், மக்களை சந்திச்சார், தன்னோட செய்தியை தொடர்ந்து பரப்பிட்டு தான் இருந்தார். சரி, பவுலோட வாழ்க்கையில நடந்த சம்பவங்களை எல்லாம் தாண்டி அவரோட உண்மையான தாக்கம் என்னன்னா, அவர் விட்டுட்டு போன மரபுதான். அவர் செஞ்சுட்டு போன விஷயங்கள் 2000 வருஷம் கழிச்சு இன்னைக்கும் இந்த உலகத்துல எதிரொலிச்சிட்டு இருக்கு. அந்த தாக்கத்தை பத்தி இப்ப நம்ம கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். அவரோட தாக்கத்தை நம்ம சும்மா சொல்லல, அதுக்கு கணக்கு இருக்கு. யோசிச்சு பாருங்க, புதிய ஏற்பாட்டுல இருக்கிற 27 புத்தகங்கள்ல 13 புத்தகங்கள் அவரால எழுதப்பட்டது அல்லது அவரோட சம்பந்தப்பட்டது. அவர் ஆரம்பிச்ச திருச்சபைகள் தான் இன்னைக்கு ஒரு உலகளாவிய இயக்கத்துக்கே அடித்தளமா இருக்கு. வெறும் புத்தகங்கள் மட்டும் இல்ல, பவுல் ஒரு இறையியல் மேதை. கிருபை, அதாவது தகுதி இல்லாதவங்களுக்கு கிடைக்கிற கடவுளோட கருணை, அப்புறம் விசுவாசம் மூலமா கிடைக்கிற ரட்சிப்பு, இந்த மாதிரியான கிறிஸ்தவத்தோட அடிப்படை கருத்துக்களை அவர்தான் வடிவம் வச்சார். ரொம்ப முக்கியமா இந்த செய்தி யூதர்களுக்கு மட்டும் இல்ல, உலகத்துல இருக்கிற எல்லாருக்கும் தான் அப்படின்னு சொல்லி எல்லா மக்களையும் உள்ளடக்க ஒரு பெரிய கதவை திறந்து விட்டார். அப்போ கடைசியா இந்த ஒரு கேள்விதான் நம்ம முன்னாடி நிக்குது. ஒரே ஒருத்தரோட வாழ்க்கையில வர்ற மாற்றம் என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முடியும்? சவுல் பவுலா மாறின கதை ஒரு தனிப்பட்ட மனுஷனோட மாற்றம் எவ்வளவு சக்தி வாய்ந்ததுன்னும் ஒருத்தரோட மன உறுதி எப்படி வரலாற்றோட போக்கே மாத்த முடியும்னோ நமக்கு ஞாபகப்படுத்துது. இது வெறும் கடந்த கால கதை இல்ல, நம்மளோட நிகழ்காலத்துக்கும் இது ஒரு பெரிய உத்வேகம்.